கான்ஃபிடன்ஸ்னா என்னங்கய்யா? அப்படிதாங்க நான் இருந்தேன். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த குரூப் ஆஃப் பீப்பிள்ல எல்லாருமே எல்லாரோட கண்ணுக்கும் நோட்டீஸபிளா இருப்பாங்க. ஆனா அந்த குரூப்ல ஒரே ஒரு பெர்சன் மட்டும் இருப்பாங்க. அந்த பெர்சன் வந்து யாரோட கண்ணுக்குமே நோட்டீஸபிளா இருக்க மாட்டாங்க. இன்விசிபிளா இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பெர்சனா நான் இருந்திருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த குரூப்ல ஒரு பெர்சன் இருப்பாங்க. எல்லாரோட கண்ணுக்குமே வந்து ஹைலைட்டா தெரிவாங்க. எல்லாரும் அந்த பெர்சனை நோட்டீஸ் பண்ணுவாங்களே, அந்த பெர்சனாவும் வந்து நான் மாறி இருக்கேங்க. அதாவது 0 to கான்ஃபிடென்ட் பெர்சனா நான் மாறி இருக்கேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சே சில விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு தெரியாம சில விஷயத்தை பண்ணியிருக்கேன். அதனால என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. இந்த மாதிரி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா மாறின என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஜேர்னியை நான் ஃபாலோ பண்ணதை எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு மேபி உங்களுக்கு அதுல இருந்து ஏதாச்சும் இன்சைட் இருந்து நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா மாறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க ரெடினா அப்பனா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் என்னோட கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த ஒரு விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். எப்போ யார் என்கிட்ட வந்து கேட்டாலுமே என்னோட கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணது ஜிம்முன்னு தாங்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஜிம் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாகவே. ஜிம் போகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன்னா, அந்த ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், ஒரு குரூப்பில் ஒரு இன்விசிபிளான ஒரு பர்சன் இருப்பாங்களா, அந்த பர்சனாக தான் நான் இருந்தேன். பட் ஜிம் போனதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த குரூப்பில் ஒரு ஹைலைட்டான ஒரு பர்சன் இருப்பாங்களா, அந்த பர்சனாக மாறினதும் நான் தான். ஏன்னா ஜிம் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு ரீசனுக்காக தான் போனேன். ஜிம் போனால் நம்ம வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கே தெரியாது ஜிம் போனதுனால இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஜிம் போனதுக்கு அப்புறமா பாடியில் எந்த சேஞ்சுமே இல்லைனாலும் என்னோட கான்ஃபிடன்ஸ்ல பயங்கரமா சேஞ்ச் ஆச்சு. அதாவது நான் நடக்கிற விதமா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், நான் வந்து என்னைய பார்க்குற விதமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பயங்கரமான சேஞ்ச் இருந்துச்சு. அந்த சேஞ்ச்னாலே நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா மாறின மாதிரி ஃபீல் ஆனேன். ஸோ நீங்களுமே உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படிலாம் நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஜிம்முக்கு போங்க. நீங்க ஜிம்முக்கு போய் ஒரு 3 months வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 3 months வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே நீங்க பார்க்கறதுக்கு பெட்டரா இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா உங்களோட மைண்ட் செட்ல பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும். நீங்க பார்க்குற விதமா இருக்கட்டும், நடக்கிற விதமா இருக்கட்டும், நீங்க மற்றவங்க கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து ட்ரை அவுட் பண்ணிட்டு ஒரு 3 months ட்ரை அவுட் பண்ணிட்டு வந்து நீங்க வந்து அப்படி நான் மாறவே இல்லை, நான் கான்ஃபிடென்ட்டா மாறவே இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்ன வேணாலும் பண்றேன். கண்டிப்பா எந்த ஒரு பர்சன் ஜிம்முக்கு போறாங்களோ அந்த பர்சன் டெஃபினெட்லி கான்ஃபிடென்ட்டா மாறுவாங்க. செகண்ட், நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாம ஏன் இருப்போம்னா, நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நம்ம பண்ணா ஃபெயில் ஆயிடுவோம் அப்பெல்லாம் யோசிச்சுட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாம இருப்போம். அதனால நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, என்னோட லைஃப்ல எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, நீங்க எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் உண்மை. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நானும் ஸ்டார்டிங்ல நிறைய விஷயத்துல வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லாம ஸ்டார்ட்டே பண்ணாம இருப்பேன். எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாம இருப்பேன். ஆனா அந்த விஷயத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டெப்பை தாண்டினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சூப்பரா இருக்கும், பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். திருப்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன். இதுதாங்க வந்து ஒரு ரியல் லைஃப்ல நம்ம அப்படிதான் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு பண்ணும்போது ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ தட் நீங்க இவ்வளவு நாள் என்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க, எது வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துல லைட்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வரும். அடுத்த ஸ்டெப் வைங்க, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா மாறுவீங்க. அப்படியே நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா மாறிடுவீங்க. அதுதான் வந்து ஒரு ரியாலிட்டி. தேர்டு, என்னோட லைஃப்ல நான் வந்து ஏன் கான்ஃபிடென்ட்டா இல்லாம இருந்தேன்னு நான் வந்து யோசிச்சேன்னா, நான் வந்து என்னோட இன்செக்யூரிட்டிஸ்னால தான் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டேன். மேபி அது வந்து நம்ம எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியாது. அதில் வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஏன் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டோம்னா, நம்ம வந்து ஒரு இன்செக்யூரிட்டிஸ்னாலே நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டோம். ஸோ தட் நம்மளோட இன்செக்யூரிட்டிஸை நான் வந்து பிரேக் பண்ணணும்னு யோசிச்சேன். இல்லை நம்மளோட இன்செக்யூரிட்டிஸை நான் வந்து அக்செப்ட் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பண்ணிட்டாலே வந்து இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்றுத்தை பண்ணிட்டாலே நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா மாற முடியும். ஸோ தட் நான் வந்து எப்போ என்னோட இன்செக்யூரிட்டிஸை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்போ நான் வந்து கான்ஃபிடென்ட்டா மாறி இருக்கேன். இல்லை நான் இன்செக்யூரிட்டிஸை வந்து நான் பிரேக் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து கான்ஃபிடென்ட்டா மாறி இருக்கேன். ஸோ தட் நீங்களுமே அப்படிதாங்க. உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதே வந்து தடுக்குது. அந்த இன்செக்யூரிட்டிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த இன்செக்யூரிட்டிஸ் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறதால உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னு யோசிப்பீங்க. இல்லை நான் வந்து எனக்கு வந்து பல்லு சரியில்லை, இல்லை எனக்கு ஹேர் சரியில்லை, எனக்கு வந்து கலரா இல்லை, கருப்பா இருக்க, இந்த மாதிரி எந்த ஒரு இன்செக்யூரிட்டிஸாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே உங்களால வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வந்து நோ வாய்ப்பே கிடையாது. அப்பெல்லாம் இந்த கரண்ட் 2025 கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன இன்செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஓவர் கம் பண்ணாலே நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா மாறிடுவீங்க. ஃபோர்த், சில சுச்சுவேஷன்ல எனக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஏன் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, நான் வந்து மற்றவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன். நான் இந்த விஷயத்தை பண்ணா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து மற்ற
மற்றவங்களை நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை தான் என்னோட மைண்ட் செட் கிட்ட சொல்லுவேன். அதாவது மற்றவங்க என்ன நினைச்சா என்ன, அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன, என்னோட லைஃப் நான் தான் கெத்து, நான் வந்து நான் சொல்றதுதான் நான் பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் வந்தாச்சு மும்பை போயாச்சு. நான் வந்து என்னோட விஷயத்த பண்ணுவேன். அப்பதான் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா நான் மற்றவங்களை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே இருக்காது. ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். அப்படி நான் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது இந்த டயலாக நான் எனக்குள்ள பேசிப்பேன். எனக்குள்ள நான் பேசும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நான் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை தான் நான் உங்களையும் பண்ண சொல்றேன். நீங்க எப்பெல்லாம் மற்றவங்களை பத்தி யோசிக்கிறீங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களோட மைண்ட் செட் கிட்ட சொல்லுங்க, யார் என்ன நினைச்சா என்ன, நான் வந்து என்னோட வாழ்க்கை வாழ்றேன், அவனை என் வாழ்க்கைக்குள்ள வரப்பாரு, நான் தான் வாழ போறேன், அதனால நான் பண்ணதான் போறேன், எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க உங்களோட மைண்ட் கிட்ட ஃபோர்ஸா சொல்லி பாருங்க. கண்டிப்பா நீங்க அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணி நான் கான்ஃபிடென்ட்டா மாறி இருக்கேன். நீங்களுமே இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க எந்த விஷயத்தை பண்ணாம இருக்கீங்களோ அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபிஃப்த், இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேளுங்க, நீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்தா நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா மாற முடியுமா? அதாவது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்கன்னா நீங்க மாறுவீங்களா? கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா மாறணும்னு வந்து மாறுவீங்களான்னு வந்து நினைச்சு கூட பார்க்காதீங்க. உங்களால மாறவே முடியாது. நம்ம என்னைக்கு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரமோ அப்போதான் நம்ம வந்து மாறுவோம். அதுக்காக நம்ம வந்து டெய்லி ஏதாச்சும் கஷ்டமான விஷயத்தை செய்யணுங்க. டெய்லி வந்து நமக்கு ஏதாச்சும் கஷ்டமான விஷயம் கிடையாது. நமக்கு எதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹார்டஸ்ட் டாஸ்கா ஃபீல் ஆகுதோ, சில பேருக்கு வந்து மார்னிங் சீக்கிரமா எழுந்திக்கிறது ஃபீல் ஆகலாம், சில பேர் ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், சில பேர் மெடிடேஷன் பண்றதா இருக்கலாம், சில பேர் வந்து ஜேர்னலிங்கா இருக்கலாம், இல்ல சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாம இருப்பீங்க. அதுதான் வந்து உங்களோட ஹார்டஸ்ட் டாஸ்க். அந்த டாஸ்க் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அது வந்து டெய்லி பரவாயில்ல என்ன ஆனாலும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், என்ன ஆனாலும் அந்த விஷயத்தை பண்ணுவேன்னு சொல்லி நீங்க பண்ணும்போது உங்களுக்கே வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. நீங்க வந்து அந்த ஹார்டஸ்ட் டாஸ்க்கை பண்ணும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ஆமா நம்ம வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருக்கோம், இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம், இது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் டே ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஒரு மாதிரி உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். நெக்ஸ்ட் டே வேற ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் சொல்றாங்க எல்லாருமே வந்து உங்களோட ஹார்டஸ்ட் டாஸ்க்கை பண்ணுங்க. டெய்லி பண்ற அதே ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நம்மளால கான்ஃபிடென்ட்டா மாற முடியாது. இந்த 5 திங்ஸ் தான் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அதை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து இந்த லைக் பட்டனை வந்து தட்டுங்க. ஸோ தட் அப்பதான் வந்து மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் ஆகும். பிளஸ் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு வேற ஏதோ ஒரு வேலை நீங்க வந்து கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த வேஸ் எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் அந்த கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். நானும் அந்த கமெண்ட் என்னன்னு வந்து செக் பண்ணுவேன். அதனால நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பட் சேனலுக்கு நியூவா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ், க்ரூமிங் ரிலேட்டடா நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைபும் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திங்க் ஃபாஸ்டர், மேக் யுவர் லைஃப் ஹாப்பியர். அண்டில் திஸ், பை, bye.